Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்தியன் வங்கியில ஒரு கரண்ட் அக்கௌண்ட் அல்லது ஓடிசிசி அக்கௌண்ட் ஏதோ வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு பீரியாடிக்கல்லையும் நம்ம ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. இதற்கு முன்னர் நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை கைப்பட எழுதி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல கைப்பட எழுதி நீங்க பேங்க்ல போய் சப்மிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் அது தேவையே இல்லை. நீங்க உங்களுடைய கடையில நீங்க உட்கார்ந்த மாதிரியே நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஆன்லைன்ல உங்களுடைய ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை இந்தியன் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல ஆன்லைன் மூலமா நம்மளுடைய ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை அப்டேட் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்றது அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு நீங்க indianbank.in அப்படிங்கிற இந்த அபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இந்த இந்தியன் பேங்க் வெப்சைட் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆன்லைன்ல அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆன்லைன் சர்வீசஸ் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. ஒன்ஸ் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா கஸ்டமர் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு போட்டு இங்க பாருங்க ஆன்லைன் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சப்மிஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்தியன் பேங்க் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சப்மிஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி அல்லது சிசி அக்கௌண்ட் அல்லது ஓடி அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, அதற்கு ஒரு சிஃப் நம்பர் CIF நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஃப் நம்பரை நீங்க இங்க ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. உங்களுடைய CIF நம்பரை நீங்க என்டர் பண்ணிட்டு இங்க பாருங்க ஜெனரேட் ஒன் டைம் பாஸ்வேர்ட் OTP அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிஃப்ல எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை ஜஸ்ட் நீங்க இதுல என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு உண்டான டீடைல்ஸ், நீங்க இதற்கு முன்னால் ஃபார்ம் சப்மிட் பண்ணிருப்பீங்களா அது ஆன்லைன்ல அப்படியே இங்க வந்துருக்கும். அதுல உங்களுடைய ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, அதனுடைய மதிப்பு என்ன, இந்த இதுல டீடைல் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதை நீங்க ஒன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்டேட் ஆகிடும். இதனால உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் அப்டேட் பண்ணாட்டி இந்த லிமிட் வந்து உங்களுக்கு காட்டாம இருக்கும். அந்த பிரச்சனை இனிமே உங்களுக்கு கிடையாது. ஆன்லைன்ல நீங்களே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்தவித தங்கு தடையின்றி நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.